ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீ குரவே நம. சிம்மம் ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள், அதாவது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த மாத கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது 1, 4, 8, 9, 10, 11 ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. இந்த 1ஆம் பாவகம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடமான ரிஷபத்திலே நிற்கிறார். அதே நேரத்திலே உங்கள் ஜென்மத்திலே கேது, இப்போ பெயர்ச்சியாகி ஜென்மத்திலே கேது இருக்கிறார். ஆனால் கேது நின்ற சாரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் உங்கள் ராசிநாதனுடைய சாரம். அப்போ உபஜயஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் நிற்பதும் கேது பகவான் உங்களுடைய ராசிநாதனின் சாரத்தில் நிற்பதாலும், இப்போது ஜென்மத்திலே கேது இருந்தாலே நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் என்பது ஒரு ஜோதிட விதியாக இருந்தாலும், சாரநாதனுடைய அமைப்பு உங்கள் ஜென்மநாதனுடைய உபஜயஸ்தானம், அதை வைத்து ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் மாறும், மனக்கவலைகள் மாறும், மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நல்ல கனவுகள் ஏற்படும், கனவுகள் நிறைய வரும், நல்ல நல்ல கனவு வரும். அந்த கனவு உங்களுக்கு பலிதமாகக்கூடிய யோக பலனையும் தரும். குணநலன் நன்றாக இருக்கும். உடலின் அமைப்பு தேஜஸ் தரும். உடலின் அமைப்பிலே ஒரு பொலிவு ஏற்படும் மற்றும் ஆயுள் பலம் கூடக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த 10ஆம் இடத்திலே நிற்பது மட்டுமல்லாமல் இந்த 1ஆம் பாவத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் நன்றாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் பாவகம் எனக்கூடிய அமைப்பு விருச்சிகம். விருச்சிகத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலே நீச்சம் பெற்று நிற்கிறார். அப்போது இந்த 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானம், அதுவும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இடம், வீடு, வாகனம், வண்டி ஆகியவற்றினால் நிறைய வியாபாரம் செய்பவர்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். அதன் மூலம் விவசாயம் செய்பவர்கள், நிலத்தை வைத்து விவசாயம் செய்பவர்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல முன்னேற்றமான பலன் கிடைக்கும். மேலும் கல்வி சிறக்கும். உயர்கல்விக்கு யாரெல்லாம் படித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடம் என்பது மருத்துவ செலவுகள் குறையும். மருந்து வகைகளுக்கான அனைத்து விதமான செலவுகளும் குறையக்கூடிய அமைப்பை தரும். அதாவது தலை சம்பந்தப்பட்ட, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதியால் அவதப்பட்டவர்களுக்கு அந்த வியாதியிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை தரும். மருத்துவ வகை செலவுகள் குறைந்து மொத்தத்திலும் மருத்துவ செலவு இல்லாமல் போகக்கூடிய அமைப்பையும் தரும். வேடிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, கேளிக்கை விஷயங்களுக்காக நிறைய செலவு செய்வது மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற அமைப்பையும் தரும். நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும். தொழில் சார்ந்து, வியாபாரம் சார்ந்து, கல்வி சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து உங்களுக்கு தொழில் அதாவது உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணம் வெற்றியாக மாறக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது பிரயாணம் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பையும் தரும். உங்களுக்கு நல்ல அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடிய ஒரு யோகத்தை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் தரும். அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானம் 8ஆம் இடம் என்பது தனுசு அல்ல மீனம். தனுசின் அதிபதியும் மீனத்தின் அதிபதியும் குரு. உங்கள் அட்டமஸ்தானமான மீனத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் நின்று வியாழ நோக்கம் என்னும் நல்ல யோக அமைப்பில் நிற்கிறார்.
அவர் அந்த யோகா அமைப்பில் நின்று உங்களுக்கு இந்த 11ஆம் பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் அனைத்தையும் சிறப்பாக தரப்போகிறார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி சென்று வரக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் லாபத்திற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல லாபம், தன லாபம் என்று சொல்லக்கூடிய லாபம் இருக்கும். வியாபாரம் விருத்தியாகும், தொழில் மேன்மை ஏற்படும், உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறும், ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி இந்த உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டாலே அரசு உத்தியோகம், அரசியல், அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு அனுகூலம் பெற்ற அனைத்து தொழில்களையும் நம்ம எடுத்துக்கலாம். நிர்வாக பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், மாணிக்க கற்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், தங்க நகை தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அது மட்டுமல்லாமல் தந்தை வழி குலத்தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்குமே நல்ல லாபம் கிடைக்கப்பெறும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, அதிகாரம் மிக்க பதவி, இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலனை தரும். இந்த அட்டமஸ்தானம் இயங்குறதுனால உங்களுக்கு இந்த அட்டமஸ்தானத்தினுடைய அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகள்னு சொல்லலாம். இதுக்கு முன்பு நீதிமன்ற வழக்குகளால் பிரச்சனைகள் தீராமல் அது தள்ளிக்கிட்டே போச்சு. அது தாமதமாகி கொண்டிருந்தவர்களுக்கு நீதிமன்ற வழக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும். மேலும் பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காரிய தடை, தடங்கள், தாமதம், மெதுவான போக்கு, பழி பாவம், மான அவமானத்தினால் பாதிப்பு, தீராத கவலைகள், இதெல்லாம் யாருக்கெல்லாம் இதற்கு முன்பு இருந்து பாதிப்புகள் தந்ததோ அது எல்லாமே மாறிடும். இதற்கு முன்பு அட்டமஸ்தானம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலே சனி ராகு இணைவு. அப்போது அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், களத்திர விரோதம், கணவன் மனைவி பிரிவு, கூட்டு தொழில் செய்தவர்கள் கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை, வழக்கு விவகாரங்கள் தேடி வந்தது, வெகுமதிகள் வரவேண்டிய வெகுமதிகள், கிடைக்க வேண்டிய வெகுமதிகள் கிடைக்காமல் தாமதப்பட்டது, ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் மந்தமாக நடந்தது. இவை எல்லாமே மாறும். காரணம் என்னென்னா, அதாவது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நின்று இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகுவையும் சனியையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து வெளியே வரக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும், இணைவு ஏற்படும். அவர்களுக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யமான ஒரு சூழலை ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு சரியாகி கூட்டு தொழில் வியாபாரம் சிறக்கும், தொழிலும் சிறக்கும், தொழில் விருத்தியாகும், தொழில் மேன்மை ஏற்படும், நல்ல எண்ணம் ஏற்படும், பூமி லாபம் கிடைக்கக்கூடிய யோக பலன் உண்டு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் நல்லா இயங்குது. அந்த தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறாரு. சமஸ்தானத்தில் நிற்பதாலும் இந்த 11 அதிபதி 10ல் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு 10 அதிபதி 9ல் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில். அப்போ தர்ம காரியங்களில் ஈடுபடுவது, அது மட்டுமல்ல கோவில் திருப்பணிகளுக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு, கோவில் திருப்பணி காரியங்களிலே இறங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குருவின் மூலம் உபதேசம், குருவை சார்ந்த சேவைகள் கிடைப்பது, தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் இருப்பது, வெளிநாட்டு பிரயாணங்கள் போய் வரக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான நல்ல பிரயாணங்களும் இருக்கும். கேளிக்கைகளுக்காக செலவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். போட்டி பந்தயங்கள், விளையாட்டிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த விளையாட்டிலே வெற்றி, வெகுமதிகள், பாராட்டு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலனையும் தரும். இந்த வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு கால நோக்கம் என்பது திருமண காரியம் தடையிருந்தவர்களுக்கும் திருமண
நடைபெறக்கூடிய யோகத்தை தரும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த யோகத்தையும் தரும். மேலும் புத்திர பாக்கியம் புத்திரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும். உங்கள் குழந்தைகளுக்கு திருமண தாமதம் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் முன்னின்ற திருமணம் நடத்தக்கூடிய யோக பலனையும் தரும். ஜென்மத்திலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் கண்டகச்சனியாக இருந்தும் ராகு பகவானும் இணைவு பெற்று நிற்கிறதுனால இந்த காலத்தில் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த சர்ப்பசாந்தி பரிகாரம் செய்யாதவர்கள் அதை செய்து கொள்வது மிகச் சிறப்பான யோக பலனை தரும். இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.